கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போமாக. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடைய நீ மறைத்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவன் கொடுத்த வார்த்தை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். ஆமென். இயேசு நின்று எவர்களை நாம் அங்கே வாசிக்கிறோம்? குருடர்கள். சில குருடர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த குருடர்கள் ஆண்டவராக இயேசுவை பார்த்து வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று. தங்களுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக, தங்களுடைய குறைகள் நிமித்தமாக, தங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் சத்தமிட்டு அழுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு நின்று, வேதம் சொல்கிறது, அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனங்களில் நான் பார்க்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று விசாரித்து, நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து, நம்முடைய கஷ்டத்தை அறிந்து கொண்டு, நமக்கு என்ன தேவையோ அதை அறிந்து கொண்டு அதை செய்யும் தெய்வமாக இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். ஆம், அநேக நேரங்களில் தேவன் தம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வலி, வேதனை, ஆமென், என்னவென்று நம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதிலிருந்தும் நமக்கு பூர்ண விடுதலை தர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்டு விசாரித்து நம்முடைய அந்த பிரச்சனைகளை நீக்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அதே போல வேதத்துல கர்த்தர் பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது விசாரித்து நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் விரும்புகிறதை செய்யும்படி, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாக, உங்கள் கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக, நீங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை, வேண்டுதலை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய விருப்பங்களையே செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு செய்யும்படி நானும் உங்கள் பேரிலே நினைவாய் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் இந்த வசனங்களிலே நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது மட்டுமல்ல, நாம் ஒரு முறை அரசனாகிய சாலமோன் புதிதாக அரசாங்கத்திலே பதவி வகித்த பொழுது, அந்த சிங்காசனத்திலே அவர் அமர்ந்த பொழுது, தேவன்
அவருடைய தேவைகளை கேட்டு அறிந்து கொள்கிறவராய் நாம் இங்கே பார்க்கிறோம். இதை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் தியானிப்போமையானால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில சொப்பனத்திலே தரிசனமாய் கேட்கிறார், அவரை விசாரிக்கிறார். ஆம், ஆண்டவருக்கு தெரியும் ஒரு அரசனாக ராஜாவாக பதவியேற்றிருக்கிற இந்த சாலமோனுக்கு என்னவெல்லாம் தேவை என்பது நன்றாகவே கர்த்தருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த இடத்திலே அவரை விசாரித்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனை விசாரிக்கிறார். இதோ நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று அவரிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். உனக்கு என்ன வேண்டும், உன்னுடைய தேவை என்னவா இருக்கும், நீ சொல், உன்னுடைய விருப்பம் என்ன என்று ஆண்டவர் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு நம்மிடத்திலிருந்து பதிலை பெற்று அதை பூர்த்தி செய்கிற தெய்வமாக வேதத்திலே நம்மாலே பார்க்க முடியும். என்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதைதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள், உன் விருப்பங்கள் என்ன, உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்திலே சொல் என்று சொல்லி கர்த்தர் இங்கு விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கர்த்தர் உங்களை நோக்கி கேட்கின்ற கேள்வி இதுதான். கர்த்தர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆம், கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற, நம்முடைய தேவைகளை சந்திக்க, அது நம்முடைய வாய்மொழியாகவே கேட்டு அறிந்து கொண்டு அது நமக்கு தந்தருளும்படியாக மிகவும் வாஞ்சியுள்ள தெய்வமாக, ஏக்கத்தோடு துடிக்கின்ற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆம், பிரியமானதோடு பிள்ளைகளே, உன்னுடைய தேவை எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, உன் பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை, அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவர் உனக்கு கொடுக்க கூடாதபடிக்கு பெரிய ஒரு பிரச்சனை உன்னிடத்தில் இருக்காது, அதாவது உன்னுடைய தேவை இருக்காது. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வேளையில, இந்த செய்தி கேட்கின்ற இந்த வேளையில கர்த்தர் உங்களையும் பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உன் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கையை சிறந்ததாக்க, உயர்ந்ததாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பயப்படாமல் தைரியமாய் கர்த்தரிடத்தில் சேர்ந்து நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்தும் பொழுது, அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக, அவருடைய கஷ்டத்தை போக்குகிற தெய்வமாக, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக காணப்படுகிறார். ஆம், நாம் சொல்லப்பட்ட இந்த 3 பேருடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையில, இந்த குருடர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் கேட்ட காரியத்தை அவர்களுக்காக வாய்க்க பண்ணி, அதோடு கூட மேலும் அவருடைய வாழ்க்கையில சிறந்திருக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் தொடர்ந்து சரித்திரத்தில், வேதத்தில் நம்மால வாசிக்க முடியும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கும் பொழுது அவர் கொடுத்த பிராமிஸ், கேட்கின்ற காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 9 முதல் 13 வசனங்களிலே இப்படியாய் நம்மிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 11 9 முதல் 13 மட்டும் நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், கேளுங்கள்,
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேளுங்க, உங்க விருப்பத்தை சொல்லுங்க, உங்களுடைய விருப்பங்கள் என்ன என்று சொல்லி தெரியப்படுத்துங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்ற. ஆமென். தேடினால் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது, உங்களுடைய விருப்பங்கள் என்ன, உங்களுடைய தேவை என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். கேளுங்கள், கேளுங்கள், நான் உங்களுக்கு அருளச் செய்வேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் தன் தகப்பன் ஒருவனிடத்திலே அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பார்களா? ஆமென். ஹல்லேலூயா. மீனை கேட்டால் அதுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டார்கள் அல்லவா? ஆமென். முட்டையை கேட்டா அவனுக்கு தேலை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டான். பொல்லாதவர்களாகிய இவர்களே இப்படி கொடுக்காமல் நல்ல ஈவுகளை, நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா சர்வ பலமுள்ள தேவன், ஆமென், அதை காட்டிலும் ஆமென் விசேஷித்தவைகளை கொடுத்து அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி ஆமென் நம்மை ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு கொடுப்பாராம் கேட்டா. ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆவியானவரை கூட நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். நாம் கேட்கணும். இம்மைக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, இம்மைக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலே மட்டுமல்ல, நாம் தேவன் பரத்திற்குரிய பரிசுத்த ஆவியினாலும் நம்மை நிரப்பும் தெய்வமாக இருக்கிறாராம். ஆமென். நீ விரும்புகிறதை கேளுங்கள், உனக்கு நிச்சயமா தேவன் செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன பயன்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதாகமத்தை விதமாய் நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளுவது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நிச்சயமாய் தேவன் ஆவியானவர் நமக்கு தந்தருள்வார். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது, ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது நாம் பலனடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் வருகிற பலன் தேவ பலன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராயிருப்பார். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும், உன்னுடைய சரீர பலவீனங்கள் நீங்கிவிடும், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும், உனக்குள் இருக்கின்ற எல்லா தடைகளை ஆமென் ஆவியானவர் முற்றிலும் அகற்றி தூக்கி எறிந்து விடுகிறவராயிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நேரிடும் பொழுது, அவர் நம்மேல் இறங்கும் பொழுது, நமக்குள் வரும் பொழுது நாம் பலனடைவோம். சரீரத்தில பலன், ஆவியில பலன், ஆத்துமாவில பலன், எல்லாவற்றிலும் பலன் பெற்று நாம் தேவனுக்கென்று மகிமையாகும் இந்த பூமியில சாட்சிகளாயும் வாழ்வோம். அநேகர் கேட்கக்கூடிய சாட்சிகளாய் மாறுவோம். அநேகர் நம்மை பார்த்து கேட்பார்கள், நீர் அப்படி இருந்தீரே, இன்றைக்கு எப்படி இருக்கிறீரே, எப்படி இதனால எப்படி ஆயிற்று, எதனால் ஆயிற்று என்று அநேகர் நம்மை பார்த்து ஒருவேளை கேட்கலாம். அப்பொழுது நம் சாட்சி சொல்லுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். என் பரமபிதா, என் ஆண்டவராக இயேசு எனக்கு இப்படி கொடுத்தார், இதை செய்தார், நான் அவரை வேண்டிக் கொண்டேன். ஆமென். அவருடைய வார்த்தைகளை கேட்டேன். இதோ இது போல காணொலி நிகழ்ச்சியிலே நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்ற செய்தியை நான் கேட்டேன். அப்பொழுது நானும் கர்த்தரிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். நான் அவரிடத்தில் என் பிரச்சனையை தெரியப்படுத்தினேன். அவர் எனக்கு இந்த நன்மையானதை தந்தார் என்று சொல்லி நாமும் அநேகருக்கு சாட்சிகளாய் மாறத்தக்கதாக இந்த தேவாவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பரமபிதா பொல்லாதவர்களாகிய உலகத்தாரே நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, நம்முடைய பரமண்டலங்களில் இருக்கின்ற பரமபிதா நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது,
நம்முடைய விருப்பங்களை சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நாம் அதை குறித்து சொல்லும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறபடி அதிக பலத்தோடு கூடிய காரியங்களை நடப்பிக்கிறவராயிருப்பார். ஆமென். கர்த்தருடைய காரியங்கள் சொல்லி முடியாத காரியங்கள், அற்புதமான காரியங்கள். மெய்யாகவே எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, ஒரு கன்னிகையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வாய் என்று. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். கன்னிகையை பார்த்து சொன்னார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். வாய்ப்பே இல்லை. உலக பிரகாரமாக இது சிந்திக்க முடியாத ஒரு காரியம். அப்பொழுது அந்த கன்னிகை சொன்னார், அந்த மரியாள் என்கிற தேவ மகள் சொன்னார், இதோ இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவதூதன் மூலமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு வாசிப்போம். எடுத்து வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும், நான் ஒரு கன்னிகை, நான் எப்படி கர்ப்பம் தரிப்பேன், அது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே என்று சொல்லும் பொழுது பயந்து திகைத்து தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், இதோ பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அவர் உன்மேல் வரும் பொழுது உன்னதமானவருடைய பலனும் உன்மேல் நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பலன் உன்மேல் இறங்கும். ஆமென். அப்பொழுது ஆமென், உன்னிடத்தில் பரிசுத்தமான ஒரு சந்ததி உருவாகும், பரிசுத்த சந்ததி உருவாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் வரும் பொழுது நாம் நினைக்காத, நாம் விரும்பாத, எதிர்பாராத சில காரியங்கள், அரிய பெரிய காரியங்களையும் நம்முடைய ஆண்டவராலே ஆவியினாலே நிகழும் என்பதை நாம் விசுவாசிப்போமாக. நடக்கும் என்பதை இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு ஆமென் முன்னுதாரணமாய் காணப்படுகிறது. ஆமென். இது எப்படி ஆகும்? அநேக நேரங்களில் நான் புருஷனை அறியனே, என்னிடத்தில் இந்த பலன் இல்லையே, எனக்கு இந்த வருமானம் இல்லையே, என்னிடத்தில் அதற்கேற்ற வசதிகள் இல்லையே, எனக்கு அதற்கேற்ற காரியங்கள் என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லி ஆமென் நாம் அநேக நேரங்களில் ஆமென் சொல்லி கொண்டு தெரியலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பலன், அந்த வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது உன்னிடத்திலே எதுவுமே இல்லைனாலும் கூட, ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட, உன் ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்கின்ற தெய்வமாக, உன்னுடைய தேவைக்கேற்ப காரியங்களை உருவாக்கி தருகிற தெய்வமாக, உன் வாழ்க்கையிலே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமானவைகளே செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய காரியம் என்ன? ஆண்டவர் கேட்கிறபடி உன்னுடைய விருப்பங்கள் என்ன? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதை தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான். சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவை பார்த்து கேளுங்க, ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில இதோ நாங்கள் இதை விரும்புகிறோம், இதை நினைக்கிறோம், ஆமென், உம்மால் இது கூடும் என்று சொல்லி ஆமென் நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம் என்று நாம் கேட்போமாக. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னார் அல்லவா? நாம் கேட்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. எரேமியா 33 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நாம் ஏன் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் கலங்க வேண்டும்? இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இதற்கான வசதிகள் இல்லை, இதற்கான பொருள் இல்லை, ஆமென், என்னிடத்தில் செல்வாக்கு இல்லை, என்னிடத்தில் பதவியும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியானால் என் வாழ்க்கையில நான் விரும்புகிறது எப்படி நடக்கும், என் வாழ்க்கையில நான் நினைக்கிற காரியம் எப்படி வாய்க்கும் என்று ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், இதோ நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
உனக்கு பதில் கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்கு தெரியப்படுத்துவேன், உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் இப்பொழுதே நீங்கள் தேவனிடத்தில் கேட்பீர்களாக, இயேசுவினிடத்தில் கேட்பீர்களாக. உங்கள் வாழ்க்கையில் அவர் நீங்கள் விரும்புகிறவைகளை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அருளும்படி அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். நம்முடைய குறைகளை நீக்கி, தேவைகளை சந்தித்து, மகிமைப்படுத்தி, கனப்படுத்தி, ஆமென், தேவ பலத்தாலே நம்ம இடைக்கட்டி ஆசீர்வதிக்க அவளோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அந்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. நீங்கள் தெரியப்படுத்தி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் பிள்ளைகளுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எனதென்று நான் அறிய, என் தேவன் அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீரே உடைய பிள்ளைகள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் தாமே ஜெயமாக வாய்க்க பண்ணி அற்புதமாக நிறைவேற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. தேவ சமாதானத்தினால் பிள்ளைகளை நிரப்பி மகிமைப்படுத்துவீராக. மனமாற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். மனமாற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழிநடத்துங்க. கேட்கிறதை பிள்ளைகளுக்கு வழங்குவீரா, ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாராக. ஆமென்.